ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ஆட்டு மூளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடசட்டியில் 4 பட்டை, 2 கிராம்பு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஒரு இடிக்கல்லில் சேர்த்து மையை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ போட்டது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட மீடியம் சைஸில் சின்னதாக தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வறுத்து இடித்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எண்ணெயில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் கல்லில் இடித்து தான் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ மூளையை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு மசாலாவோட எல்லா பக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான ஆட்டு மூளை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.